सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि श्री गुरुभ्यो नमः। ईश्वरत्वमपि तत्परश्रुतिर्नेति नेति परिदुःखिता सती வாரயத்யவசினஷ்டி கேவலம் சித் ஸ்வரூபம் அனவத்திய விக்கிரகம். இங்க என்ன விசாரம் நடந்துட்டு இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் சொல்ற பட்சத்தை கண்டனம் பண்றது. என்ன சொன்னார், மோட்சத்துல இந்த ஜீவன் ஈஸ்வரனாகி ஈஸ்வரஸ்வரூபத்தை அடையிறது அப்படின்னா சுத்த சுத்த சைதன்யத்துக்கு ஐக்கியம் சொல்லல, ஈஸ்வரனாகத்தான் இருக்க போறான். யாரு முக்தன் ஆயிடுறதோ அவன் தன்னுடைய சம்சாரித்துவ விசிஷ்ட ஸ்வரூபத்தை விட்டு, சம்சாரத்தை விட்டு, கர்த்திருவ போக்திருவாதிகளை விட்டு ஈஸ்வரனாக இருக்க போறான். அப்படிதான் தத்துவமசியின் என்ற ஐக்கிய உபதேசத்துக்கு அர்த்தம்னு சொல்லியிருக்கார். அது பலவிதமா கண்டனம் பண்றார். அப்படி சொல்லக்கூடாது. என்ன ஸ்ருதி ஈஸ்வரத்துவத்தையும் நேதின்னு வியாவர்த்தனம் பண்றது, ஈஸ்வரத்துவம் கிடையாதுதான் ஸ்ருதி சொல்றது. ஈஸ்வரத்துவம் என்ற தர்மம் கூட ஒரு நித்யாபூதமான தர்மமாகவே வச்சுக்கணும். அப்ப அந்த சுத்த சைதன்ய ஸ்வரூபமாகவே சத்தியமா சொல்ல முடியும். ஈஸ்வரத்துவ விசிஷ்ட ஸ்வரூபம் சத்தியம் சொல்ல முடியாது. ஸ்ருதியோட அபிப்பிராயம் காமிச்சிருக்கா. இது சொல்லி அந்த பட்சத்தை கண்டனம் பண்றான். ஈஸ்வரத்துவம் அப்படி தத்பர ஸ்ருதிரும் நேதி நேதி பரிதுக்கிதா சதி வாரயத்யவசினஷ்டி கேவலம். கேவலம் சைதன்யம் அவசினஷ்டி, அது மட்டும்தான் பாக்கி நிக்கிறது சொல்றது. சித் ஸ்வரூபம், அது சித் ஸ்வரூபமாகவே இருக்கு, ஞானஸ்வரூபமாகவே இருக்கு. அனவத்திய விக்கிரகம். அவத்தியம் சொன்ன என்ன அர்த்தம்? அவத்தியம் சொன்னா விட வேண்டியதுன்னு அர்த்தம். அனவத்தியம்னா விடக்கூடாது. அவத்தியம் தோஷம் உள்ளது, அவத்தியம் திதிக்க வேண்டியது, விட வேண்டியது, அது அவத்தியம். இது அனவத்தியம், அனவத்திய விக்கிரகம், அனவத்திய ஸ்வரூபம்னு அர்த்தம். அப்புறம் சோபாதீஸ்வரதா நிஷேதன பராதா நேதி நேதி ஸ்ருதி சாட்சாத் பாகவதம் நிரஸ்த நிகிலோபாதிஸ்வரூபம் புனः விஸ்வைஸ்வர்யமிகோच्यमानम् அதுனா மோக்ஷே தபஸ் தத்பரைர்வாக்யைரஸ்ய விருத்ததானவசரு முக்கியம் ததோ கிருஷ்யதாம் சொல்றார். இப்போ இதுக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்கிறார் பூர்வபக்ஷி. யாரு பூர்வபக்ஷி கேட்டா, அந்த ஈஸ்வரனாகவே மாறணும், முக்தன் ஈஸ்வரனாகவே மாறலான்னு சொல்ற அந்த பட்சவாதி, அந்த பட்சத்தோட சேர்ந்தவன் பூர்வபக்ஷி. இப்போ கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, அத்த ஈஸ்வரத்துவஸ்ய சோபாதிகத்துவ நிருபாதிகத்வாபியாம் வைவித்தியம் மன்யமான வாதி நிஷேதஸ்ய நிருபாதிக ஈஸ்வரத்துவஸ்ய இது பிரத்யவதிஷ்டதே. வியாக்கியானத்தில் இருக்கு. என்ன அபிப்பிராயம்னா, அவன் கேட்கிறான், அந்த பூர்வபக்ஷி, ஈஸ்வரத்துவம் ரெண்டு விதமா இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்றான். இந்த ஈஸ்வரத்துவம் இருக்க அந்த தர்மம், ஈஸ்வரத்துவத்தையே நேதின்னு சொல்லி நிஷேதம் பண்றது நீங்க சொல்றேன். வாஸ்தவம் தான், நிஷேதம் பண்றது. ஆனா ஈஸ்வரத்துவமே ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்றோம். ஈஸ்வரத்துவம் சோபாதிக ஈஸ்வரத்துவம், நிருபாதிக ஈஸ்வரத்துவம், அந்த விதமா ரெண்டு விதமா வச்சுக்கலாம். ஈஸ்வரத்துவம் சோபாதிக ஈஸ்வரத்துவம், நிருபாதிக ஈஸ்வரத்துவம் என்ற ரெண்டு விதமா இருக்கு. சோபாதிகமான ஈஸ்வரத்துவத்தை நிஷேதம் பண்றது ஸ்ருதி நேதி. அந்த நிஷேதத்தினால மோட்சாவஸ்தையில சோபாதிகமான ஈஸ்வரத்துவம் கிடையாதுன்னு தெரியுது. ஆனால் நிருபாதிகமான ஈஸ்வரத்துவம் இருக்கலாமே, அப்படி ஒரு கல்பனை. அப்படின்னா இந்த கல்பனை பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? ஈஸ்வரத்துவமே ரெண்டு விதமா இருக்குன்னு கல்பனை பண்ணணும். அதுலயே பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் கண்டனம் பண்ண போற இவர். ஆனா கண்டனம் பண்றதுக்கு முன்னாடி பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சோபாதீஸ்வரதா நிஷேதன பராசா நீதி நேதி ஸ்ருதி. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, சோபாதிகமான ஈஸ்வரத்துவத்தை நேதி என்று ஸ்ருதி நிஷேதம் பண்றது. சாட்சாத் பாகவதம் விரஸ்த நிகிலோபாதிஸ்வரூபம் புனः விஸ்வைஸ்வர்யம் இக உச்சியமானம் அதுனா மோக்ஷே. மோக்ஷத்துல ஈஸ்வரத்துவம் இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிருபாதிகமான ஈஸ்வரத்துவம், ஸ்வரூபத்தோட சேர்ந்த இன்னொரு ஈஸ்வரத்துவம் இருக்கு. அது எங்கேயும் போகாது, மோட்சத்திலையும் இருக்கும். சாட்சாத் பாகவதம், பாகவதம்னா பகவத் சம்பந்தியான அர்த்தம். நிரஸ்த நிகிலோபாதிஸ்வரூபம் புனः விஸ்வைஸ்வர்யம்.
இஹ உச்சியமானம். இங்க சொல்லப்படக்கூடியது எப்பேற்பட்ட ஈஸ்வரத்துவம்? நிருபாதிதமான ஈஸ்வரத்துவம். அது எங்கேயாவது போகிறதா? எங்கேயும் போகாது. அது மோட்சத்திலையும் இருக்கு. தத தத்பரை தத்பரைர் வாக்கியைர் அஸ்ய விருத்ததானவசரு முக்கியம் ததோ கிருஷ்யதாம். அதனால மோட்சத்துல ஈஸ்வர ஸ்வரூபத்தை அடையறான் என்று சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்களுக்கும் மோட்சத்துல ஈஸ்வரத்துவம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நேதி என்ற ஸ்ருதி வாக்கியங்களுக்கும் பரஸ்பரம் விரோதம் கிடையாது. ஏன்று கேட்டால் ரெண்டு விதமான ஈஸ்வரத்துவம் இருக்கு. அதுல மோட்சத்துல ஈஸ்வரத்துவம் கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சோபாதிகமான ஈஸ்வரத்துவம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன இருக்கு? நிருபாதிகமான ஈஸ்வரத்துவம் இருக்கு. அது எங்கேயும் போகாது. அது மோட்சத்திலையும் இருக்கு. இதுதான் சொல்றது. அதனால ஈஸ்வரத்துவம் முக்கியமேவ கிருஷ்யதாம். இது ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சாமகானமத ஜக்ஷணம் ஜெகத் சர்ஜனஞ்ச நிருபாதி கிருஷ்யதாம் நேதி நேதி வதசா நிஷித்தியதே ஜக்ஷணாதிகம் உபாதி சம்சயம். இது அடுத்த ஸ்லோகத்திலையும் அதுதான் வரும். சாமகானமத ஜக்ஷணம் ஜெகத் சர்ஜனஞ்ச நகலு தத் விசேஷ்யதே தத் பிரமாண விரஹா விசேதி சேத் ஈஸ்வரத்துவம் அப்படின்னா விதா பவே. இங்கதான் கண்டனம் பண்றார். அந்த கடைசியில ரெண்டாவது ஸ்லோகம் பாருங்க. ஈஸ்வரத்துவம் விதா ந பவே. நீங்க சொல்ற மாதிரி ஈஸ்வரத்துவம் ரெண்டு விதமா இருக்கு என்றத கல்பனை அந்த பிராமணிகமான கல்பனை கிடையாது. அப்படி இருந்தால் பரவாயில்ல. அப்படி இருக்கிறதா இருந்தால் அது வச்சுட்டு ரெண்டு ஸ்ருதிக்கும் விரோதம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அப்படி இருக்கவே முடியாது. ஈஸ்வரத்துவம் ரெண்டு விதம்னு கல்பனை பண்றதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லைன்னு சொல்றார். பிரமாணம் இல்லாமலே அப்படி கல்பனை பண்ண ஆரம்பிக்கிறதா இருந்தால் இன்னும் நிறைய பண்ணலாமே. ஒரு உபகாசமா சொல்றார். சாமகானமத ஜக்ஷணம் ஜெகத் சர்ஜனம் நிருபாதி கிருஷ்யதாம். கண்டனம் பண்றார். சாமகானம்னா ஒண்ணும் இல்ல. முக்தா சாமகாயன் ஏதத் சாமகாயன்னாஸ்தே. மோட்சத்துல என்ன சாமகானம் பண்றானா? ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் அர்த்தவாதம் தானே. ஏதத் சாமகாயன்னாஸ்தேன்னு இருக்கு. ஜக்ஷன் கிரீடன் ரமமானன்னு இருக்கு. ஜக்ஷணம் பண்றதுன்னு அர்த்தம் சாப்பிடுறான்னு அர்த்தம். எது இஷ்டமோ அது எல்லாமே சாப்பிடுறான். கிரீடன் லீலா விஹாரங்களே பண்றான். ரமமான இப்படி எல்லாம் ஸ்ருதி இருக்கு. இது படிச்சா என்ன தெரியுது? மோட்சத்திலையும் ஏதோ சில விஷயாஸ்வாதனங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரியுது. எதி பித்ருலோக காமோ பவதி சங்கல்பாதேவாஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தின்னு இருக்கு. அப்ப பித்ருலோகம் பிதாவை பார்க்கணும்னு நினைக்கிறதா இருந்தால் பிதாவை வந்து சேர்றான். இப்படி எல்லாம் ஸ்ருதிகள் இருக்கு. ஆனால் மோட்சத்துல இப்படி பார்த்தா என்ன தெரியுது? மோட்சத்திலையும் அந்த பிதா புத்திர சம்பந்தம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். மோட்சத்திலையும் விஷயாஸ்வாதனங்கள் எல்லாமே இருக்கு. இதுதான் ஸ்ருதியில் இருக்கு தெரியுது. ஆனா அதை ஒத்துக்கிறது உண்டா? யாருமே ஒத்துக்கிறது இல்லை. என்ன காரணம்னா இதெல்லாம் அர்த்தவாதமா வச்சுக்கணும். நேதியின் ஸ்ருதிக்கு பிராபல்யம் இருக்கு. இந்த வாக்கியங்களை ஒரு அர்த்தவாத ரூபமா கூட எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த அத்விதீயத்துவத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய பிரகரணங்களில் இருக்கிற ஸ்ருதிகளுக்கு பலம் இருக்கு. இன்னும் பலம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தாத்பரிய லிங்கங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அங்க சொல்லக்கூடிய விஷயம் வாஸ்தவம்னு வச்சுக்கணும். அதனால மோட்சத்துல சாமகானம் இருக்குன்னு சொல்றதும் ஜக்ஷன் கிரீடன் ரமமான சொல்றதும் எல்லாமே புதிக்காக சொல்றது. வாஸ்தவமா அது அப்படிதான் இருக்கு என்ற விஷயத்துல அபிப்பிராயம் இல்லை. இதுதானே நம்ம சித்தாந்தம். ஆனால் நீங்க இப்படி சொல்ல ஆரம்பித்தால் இங்கேயும் நீங்க சொன்ன மாதிரி ஈஸ்வரத்துவம் ரெண்டு விதமா இருக்கு. சோபாதிக ஈஸ்வரத்துவம் நிருபாதிக ஈஸ்வரத்துவம் சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்லலாமே. காமகானம் ரெண்டு விதமா இருக்கு. சோபாதிகமான சாமகானம் அது சம்சாரத்தில் இருக்கு. நிருபாதிகமான சாமகானம் மோட்சத்தில் இருக்குன்னு சொல்லலாமே. ஜக்ஷன் கிரீடன் ஜமமானம் சோபாதிகமான பக்ஷணம் சம்சாரத்துல, நிருபாதிக பக்ஷணம் மோட்சத்துல. சோபாதிகமான கிரீடனம் சம்சாரத்துல, நிருபாதிக கிரீடனம் மோட்சத்துல. இப்படி சொல்லக்கூடாது. ஆனா சொல்லக்கூடாது என்றது எல்லோருக்கும் சம்மதம். இப்படி சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு பரிதியே கிடையாது. அதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லாம கல்பனை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு விதமான சாமகானம் இருக்கிறது யாராவது சொல்றதுண்டா? இல்லையே. அந்த மாதிரிதான் இந்த ஈஸ்வரத்துவம் ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்றது அப்பிரமாணம். அப்படி சொல்றதுக்கு பிரமாணம் கிடையாது. அபியுபேயதே ந பிரமாந்தர விரோதி மன்யதா. இதன் மதம். அப்புறம் சாமகானமத ஜக்ஷணம் ஜெகத் சர்ஜனந்த நிருபாதி கிருஷ்யதாம். சாமகானமோ அக்ஷணமோ ஜெகத் சர்ஜனமோ எல்லாமே ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்லலாமே.
நிருபாதிகமான சிருஷ்டி, சோபாதிகமான சிருஷ்டி, இப்படி ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்லலாமா? நேதி நேதி வச்சசா நிசிச்சதே ஜக்ஷணாதிகம் உபாதி சம்சயம். சோபாதிகமான ஜக்ஷணாதிகளை தான் நேதி நேதி சுத்தி நிஷேதம் பண்றது. நிருபாதிகமான ஜக்ஷணாதிகளை சுத்தி நிஷேதம் பண்ணல. அதனால மோட்சத்திலையும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாமதான மத ஜக்ஷணம் ஜெகத் சர்ஜனம் நகலு விசேஷதே. அது எல்லாம் ரெண்டு விதமா இருக்குன்னு யாராவது சொல்றதுண்டா? கிடையவே கிடையாது. என்ன ஏன் கிடையாது? தத் பிரமாண விரகா. ரெண்டு விதமா, இது எல்லாமே ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்றதுக்கு எந்த விதமான பிரமாணமும் இல்லை. அதனால இது சேத் இஹாபி இஹேதி சேத் ஈஸ்வரத்துவம் நத்விதா பவேத். ஈஸ்வரத்துவம் ரெண்டு விதமா இருக்குன்றது சொல்ல முடியாது. ஞானம் அஸ்தி கடு பாஹ்யகோச்சரம் நிர்விசேஷம் அவிநாசி தத்விதா பாஹ்யகோச்சரம் அபோஷ்ய கேவலா சுவாப மோக்ஷ சமயே சிதிஸ்திதா. இப்ப பாருங்க, இந்த ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் ரெண்டு விதமா இருக்குன்னு இங்க சொல்றது உண்டு இல்லையா? ஞானம் ரெண்டு விதமான ஞானம். ஒன்னு சோபாதிகமான விஷய ஞானம், இன்னொன்னு நிருபாதிகமான ஸ்வரூப ஞானம்னு பிரிக்கிறது. அந்த மாதிரி ஆனந்தமும் ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்றது உண்டு. ஒண்ணு விஷயத்தோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சோபாதிகமான ஆனந்தம், இன்னொன்னு விஷய சம்பந்தம் இல்லாத நிருபாதிகமான ஆனந்தம். அங்க ஞானத்தையும் ஆனந்தத்தையும் ரெண்டு விதமா கல்பனை பண்றது உண்டு. அதுல சோபாதிகமான ஞானமும் ஆனந்தமும் சம்சார தசையில உண்டு, சம்சார காலத்தில் உண்டு. நிருபாதிகமான ஞானமும் ஆனந்தமும் மோட்ச காலத்திலும் உண்டு. அந்த மாதிரி சொல்றது உண்டு இல்லையா? அதுக்கு என்ன தெளிவு, அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா அதுக்கு பிரமாணம் சொல்லலாம். அதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குப்பான்னு சொல்றான். ஞானம் அஸ்தி கலு பாஹ்ய கோச்சரம் நிர்விசேஷம் அவிநாசிய துவிதா. ஞானம் ரெண்டு விதம். ஒண்ணு பாஹ்ய கோச்சரம், பாஹ்யமான வஸ்துக்களை விஷயமாக்கி வரக்கூடிய ஞானம் ஒரு விதம். இன்னொன்னு அவிநாசி, விநாசம் இல்லாத ஒரு ஞானம். அது ரெண்டு விதமா இருக்கு. அதுல பாஹ்ய கோச்சரம் அபோஷ்ய கேவலா சுவாப மோட்ச சமயே சிதிஸ்திதா. இப்ப பிரமாணம் காமிக்கிறா. சுவாபத்துல பாருங்க, சுவாபத்துல சுசுப்தியில நிருபாசிதமான ஞானமும் ஆனந்தமும் நமக்கு அனுபவ சித்தமா இருக்கு. அதனால அது ரெண்டு விதமா இருக்குன்னு கல்பனை பண்றது நிர்மூலம் இல்லை, நிர்மூலம் சொல்ல முடியாது. அதுக்கு பிரமாணம் சொல்ல முடியும். பிரத்யக்ஷம் இருக்கு, ஸ்ருதி இருக்கு, எல்லாமே இருக்கு. பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன? இதுதான் பிரமாணம். சுசுப்தியில இந்த சுவாபத்துல சுசுப்தியில நிருபாதிகமான ஞானமும் நிருபாதிகமான ஆனந்தமும் இருக்கு என்றது காமிக்க முடியும். அதனால மோட்சத்திலையும் அப்படிதான் இருக்கு. அதனால ஞானமும் ஆனந்தமும் ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரத்துவம் ரெண்டு விதமான ஈஸ்வரத்துவம் இருக்குன்றதுக்கு ஏதாவது தெளிவு உண்டா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஜக்ஷணம், கிரீடனம், ஜெகத் சர்ஜனம் இதெல்லாமே ரெண்டு விதமா இருக்குங்கிறது காமிக்கிறதுக்கு எந்தவித பிரமாணமும் கிடையாது, அனுபவம் கிடையாது, ஸ்ருதியும் கிடையாது. பஷ்யன்ன பஷ்யதி கிரா கதையாம் பபூவ சாட்சாத் அனஸ்வர வினஸ்வர சித்விபாகம் ஆத்மர்யத ஸ்ருதிவத ஸ்குடமேவ நைவம் ஐஸ்வர்யவஸ்வனி விபாகவத ஸ்ருதர்ணா. இந்த சுசுப்தி அவஸ்தையில நிருபாதிகமான ஞானமும் ஆனந்தமும் இருக்கு என்றது நம்மளுடைய அனுபவம் மட்டும் இல்ல, அனுபவம் மட்டும் இல்ல, ஸ்ருதியும் அப்படியே சொல்றது. பஷ்யன்ன பஷ்யதி யத்வை தன்ன பஷ்யதி பஷ்யன் வை தன்ன பஷ்யதி நஹி திரஷ்டுர் திருஷ்டேர விபரிலோகோ வித்யதே அவிநாஹித்வா நது தத்விதீயமஸ்தி ததோன்யத் விபக்தம் யத் பஷ்யேத். இப்படி எல்லாம் ஸ்ருதிகள் இருக்கு. இத சுசுப்தியை பத்தி சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஸ்ருதிகள் வருது. அவிநாசி வாரேயம் ஆத்மா, அதுவும் அங்கேயே வருது. இப்போ பஷ்யன் ந பஷ்யதி, பஷ்யன் சொன்னா இந்த ஆத்மஸ்வரூபம் சித்ரூபமா பிரகாசிச்சுட்டே இருக்கு, ஆனால் பிரகாசிக்கிறதா இவன்னு தெரியல. அதனால பஷ்யன் ந பஷ்யதி. ஸ்ருதி இந்த மாதிரி கிரா ஸ்ருதி வாக்கியங்களால ததையாம் பபூவ, இந்த விஷயம் சுசுப்தியில அவிநாசியான ஞானஸ்வரூபம் இருக்கு, விநாசம் இல்லாத ஆத்மஸ்வரூபமான ஞானம், நிருபாதிகமான ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கு. அது சுசுப்தி அவஸ்தையில நமக்கு அனுபவ சித்தமா இருக்கு என்றது யாரு சொல்றது? ஸ்ருதி சொல்றது. சாட்சாத் அனஸ்வர வினஸ்வர சித்விபாகி. அனஸ்வர சித்த வினஸ்வர சித்த. சித்தனா என்ன? ஞானம் அர்த்தம். அனஸ்வரம் சொன்னா நித்தியம் அர்த்தம், வினஸ்வரம் சொன்னா அனித்தியம் வினாசின்னு அர்த்தம். இப்படி வினாசம் இருக்கிற ஒரு ஞானம், வினாசம் இல்லாத ஒரு ஞானம், இப்படி ரெண்டு விதமான ஞானங்கள் உண்டு என்றது ஸ்ருதியே சொல்லி கொடுக்கிறது. தாத்பர்யத ஸ்ருதிவத ஸ்குடமேவ ஸ்குடமேவ ஆக கதையாம் பபூவ. ஸ்ருதி வாக்கியங்கள் தாத்பரியத்தோட சொல்றது.
அதயாம் பபூவ சொல்லி இருக்கு. நைவம் ஐஸ்வர்ய வஸ்துனி விபாகவச்ச ஸ்ருதிர்னஹ. ஐஸ்வர்யம் ரெண்டு விதமா இருக்கு. சோபாதிகமான ஐஸ்வர்யம், நிருபாதிகமான ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய ஸ்ருதி எங்கேயும் இல்லை. இப்படி விபாகம் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்ருதி கிடையாது, சொல்ற ஸ்ருதி இல்லை. அதனால அப்படி கல்பனை பண்றதுக்கு ஒன்றும் பிரமாணம் கிடையாதுன்னு அர்த்தம். ஏவம் நவா அரைதி ஸ்ருதமேவ தாவத் புத்திராத்யுபாதி புருஷஸ்ய சுகம் விநாசி நித்தியம் நிரந்தரம் அனந்தம் அபாரமுக்தம் பாக்கியம் பிராமம் சுகம் வசன கோட்டி சதைஸ்த யத்னா. ஞானத்தை பத்தி சொல்லி அதுக்கப்புறம் ஆனந்தத்தை பத்தி சொல்றார். ஆனந்தமும் ரெண்டு விதமா இருக்கு. சுகம் ஒண்ணு வந்து சோபாதிகமான சுகம். நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்துகாமாய பதி பிரியோ பவதி. இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு இல்லையா. நவா அரே பதிகி பிரியோ பவதி, நமக்கு சுகத்தை கொடுக்கறதுனால, யாரோ ஒருத்தர் நமக்கு பிரியனா இருக்குன்னா நமக்கு சுகத்தை கொடுக்கறதுனால பிரியனா இருக்கு. இது வந்து என்ன, இப்ப ஏற்பட்ட ஆனந்தம் சோபாதிகமான ஆனந்தம். ஏவம் நவா அரே, நவா அர இது, நவா அரே இது, அரே பிளஸ் இது அர இது, நவா அரே இது ஸ்ருதி ஸ்ருதிமேவ ஸ்ருதமேவ சாட்சாத் புத்திராத்யுபாதி புருஷஸ்ய சுகம் விநாசி. புத்திராத்யுபாதி சுகம், புருஷஸ்ய புத்திராத்யுபாதி சுகம், புத்திராதிகளான உபாதிகளே வச்சுண்ட வரக்கூடிய சுகம். அது எப்பேற்பட்டது? விநாசி. அப்புறம் நித்தியம் நிரந்தரம் அனந்தம் அபார முக்தம் பிராமம் சுகம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானா இது இருக்கு இல்லையா. பிராமம் சுகம் அது வந்து நிரந்தரம் அனந்தம் அபாரம், இப்படி எத்தனையோ வாக்கியங்கள் ரெண்டு விதமான சுகத்தை காமிக்கிறது. அதனாலேயே ஞானத்தையும் சுகத்தையும் ரெண்டா பிரிக்கிறதுக்கு பிரமாணம் உண்டு. ஆனால் ஐஸ்வர்யத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு, ரெண்டு விதமான ஐஸ்வர்யம் உண்டுன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. ஐஸ்வர்ய வர்ணனமிக துவிதம் ந வேதே. வேதத்துல எங்கேயாவது ஐஸ்வர்யம் ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்றதுண்டா? கிடையாது. ஐஸ்வர்ய வர்ணனமிக துவிதம் ந வேதே. நித்தியம் கொச்சித் கொச்சித் அனித்தியமிதி பிரதீம. நித்தியமான ஐஸ்வர்யம் அனித்தியமான ஐஸ்வர்யம், இப்படி ரெண்டு விதமான ஐஸ்வர்யம் இருக்குன்னு எங்கேயாவது ஸ்ருதி இருக்கான்னு கேட்கிறேன். கிடையாது. நித்தியம் கொச்சித் அனித்தியமிதி பிரதீமன பிரதீம. ஐஸ்வர்ய மாத்திர கதனம் புனரஸ்தி மோக்ஷாத் அருவாக்ஷு. ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றது அது உண்டு. ஸ்ருதியில ஈஸ்வரனுடைய பாவம் வரும்போது, ஸ்ருதியில ஐஸ்வர்யத்தையே சொல்லும் பொழுது ஐஸ்வர்யம் எங்க இருக்குன்னு கேட்டா ஈஸ்வரனுக்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். ஈஸ்வரனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு. ஐஸ்வர்யம் இருக்கிறவர் எத்தனை பேர் இருக்க? ஒரே ஒருத்தர் தான். ஏகையவ பரமாத்மா ஈஸ்வரா. ஜெகத் சிரஷ்டா கதி இருக்கு. ஜெகத் சிரஷ்டா எத்தனை பேர் இருக்கு? ஒரே ஒருத்தர் தான் இருக்கு. அப்ப அவருக்கு சேர்ந்ததுதான் ஐஸ்வர்யம். அப்ப ஐஸ்வர்யம் பல இடத்துல இருக்கு, பல விதமா இருக்கு என்றது எங்கேயும் சுத்தி சொல்லல. ஐஸ்வர்யம் இருக்குன்னு மட்டும் சொல்றது. அதுவும் வந்து எப்போ? மோட்சம் வர்றதுக்கு முன்னாடி. ஐஸ்வர்ய மாத்திர கதனம் புனரஸ்தி மோக்ஷாத் அர்வாக்ஷு. மோக்ஷாத் அர்வாக்ஷ், அர்வாக்ஷனா பின்னாடி அர்த்தம். மோட்சத்துக்கு முன்னாடி, மோட்சம் வர வரைக்கும் அந்த வியாபகாரிகமான ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்கு. அது வந்து ஈஸ்வரனுக்கு சேர்ந்தது. அந்த ஆசாமி ஒரே ஒருத்தர் தான், பல பேர் கிடையாது. இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. மோட்ச சமயத்தா தத்வரம் தது. மோட்ச சமயத்துல இந்த ஐஸ்வர்யத்தை சொல்லவே இல்லை. எங்கேயாவது சொல்றதா இருந்தால் அது ஸ்துதி மட்டும்தான் எடுத்துக்கணும். பிரிய சிரஸ்வகதா கலுத யாதிருஷி பவதி தாதிருஷமேவ ததீரணம். மோட்ச சமயத்துல யக்ஷன் கிரீடன் ஜமவான அந்த அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்கள் சொல்றதா இருந்தா கூட அது எப்படி எடுத்துக்கணும்னால் அது வந்து துதி மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுல தாத்பரியம் இல்லைன்னு எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணம் காமிக்கிறார். பிரிய சிரஸ்வ கதா கலு யாதிருஷி. பிரிய சிரஸ்வ தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷா. தைத்திரியத்துல வருது இல்லையா. பிரியம் வந்து சிரஸா இருக்கு, மோதம் தட்சிண பட்சமா இருக்கு, பிரமோதம் உத்தர பட்சமா இருக்கு. பக்ஷம்னா சிறகுன்னு அர்த்தம். இந்த பட்சிக்கு இங்கேயும் அங்கேயும் பட்சங்கள் இருக்கு இல்லையா. அதுக்கெல்லாம் கல்பனை பண்ணி பிரியம் சிரஸ், பிரியமான சிரஸ், மோதம் என்றது தட்சிண பட்சம், இப்படி எல்லாம் சொல்றது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படியே இதெல்லாம் எடுத்துக்கணும். அது வந்து உபாசனைக்காக சொல்றதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஸ்துதி பண்றதுக்கு சொல்றதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் வாஸ்தவம் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி பிரிய சிரஸ்வ கதாக்களு யாதிருஷி எப்படி வச்சுக்கணுமோ பவதி தாதிருஷமேவ ததீரணம். இந்த ஈஸ்வரனுடைய சுபாவம் ஐஸ்வர்யம் மோட்சத்திலையும் இருக்குன்னு சொல்றதா இருந்தால் அதுக்கும் அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். ததனு நேதி நேதி ச நேதி வச்ச ஸ்ருதி
எதப்பி மோட்சகதம் ஸ்ருதையே ததனும் நேதி நேதி வத ஸ்ருதி இருக்கு. நீ அது மோட்சத்திலேயே இருக்கு இல்லைன்னு எதுக்கு சொல்லணும்? மோட்சத்திலேயே இருக்கட்டுமே, அந்த முக்தனுக்கு ஈஸ்வரத்துவம் இருக்கட்டுமே, உனக்கு என்ன விரோதம் இல்லை கேட்டா எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஸ்ருதி அது ஒத்துக்கிறது இல்லைன்னா ததனும் நேதி நேதி ஸ்ருதி இருக்க. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நேதி நேதின்னு சொல்லி எல்லாத்தையும் நிஷேதம் பண்றது இல்லையா? அப்படி நிஷேதம் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால எதப்பி மோட்சகதம், மோட்சத்துல ஏதாவது விஷயானந்தமோ வேற ஏதாவது விவகாரமோ இருக்கிற மாதிரி எங்கேயாவது ஸ்ருதியில சொல்றதா இருந்தால் அது ஸ்துதையே, ஸ்துதி பண்றதுக்காக சொல்றது. ஒத்துண்டாகும். சுவாதந்திரியம் ஈஸ்வரகிரா குணமாத்திர விற்த்திமாசிரித்ய பூர்வகுரவ பிரதிபாதயந்தி சிம்ஹஸ்ய சௌரிய குணவத் பரமேஸ்வரஸ்ய சுவாதந்திரிய லட்சண குணோ விதிகார. இப்போ ஈஸ்வரனுக்கு அந்த சுவாதந்திரம் மோட்சத்துல ஈஸ்வரனாகவே இருக்கான் எங்கேயாவது ஸ்ருதி இருந்தால், முக்தன் முக்த புருஷன் ஈஸ்வரனாகவே இருக்கான் எங்கேயாவது ஸ்ருதியில் இருந்தால் அந்த ஸ்ருதிக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்னு கேட்டால், அந்த ஈஸ்வரன் என்ற வார்த்தைக்கு முக்கியார்த்தம் இல்லைன்னு வச்சுக்கணும். அது ஒரு முக்கிய ஸ்ருதி இல்ல, கவுன ஸ்ருதி. ஈஸ்வரன் வார்த்தை இருந்தா கூட அது கவுனமான ஒரு பதப்பிரயோகம்னு வச்சுக்கணும். அதுக்கு என்ன உதாரணம்? சிம்ஹோ மாணவகா, இதுதான் உதாரணம். மாணவகன் ஒரு குழந்தை, அவனை சிம்ஹம் சொல்றா லோகத்துல சொல்றதா இருந்தா என்ன அர்த்தம்? அவனுக்கு சௌரியம் இருக்குன்னு அர்த்தம். அவன் சிம்ஹம்னு சொன்னாலும் அது உண்மையா சிம்ஹம் ஆகாது. அவனுக்கு நல்ல சௌரியம் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு சிம்ஹம்னு சொல்ற மாதிரி இங்கேயும் முக்தன் ஈஸ்வரனாகவே இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுதந்திரனா இருக்குன்னு அர்த்தம். சுவாதந்திரம் ஈஸ்வரகிரா குணமார்க்க விற்த்திமாசிரித்ய பூர்வகுரவ பிரதிபாதயந்தி. பூர்வகுரவா முன்னாடி இருந்த நம்மளுடைய அத்வைத பரம்பரையில் இருந்தவா, அத்வைத சம்பிரதாயம் தெரிஞ்சவா பூர்வாச்சாரியால் என்ன சொல்றார்? இப்படிதான் சொல்றார். ஈஸ்வரன் என்ற வார்த்தைக்கு கவுனார்த்தத்தை எடுத்துக்கணும். என்ன கவுனார்த்தம் கேட்டா சுவாதந்திரியம். சுவாதந்திரியம் இருக்கு முக்தனுக்கு, அது வச்சுட்டு அந்த முக்தன் ஈஸ்வரன் தான் சொல்றது. உண்மையா ஈஸ்வரன் இல்லை, ஆனால் சுதந்திரனா இருக்கு. அது எப்பேற்பட்ட சுவாதந்திரியம்? பரமமான சுவாதந்திரியம், விஷயத்தோட சம்பந்தமே இல்லாத மாதிரி கேவலம் ஆத்மஸ்வரூபம் கேவலமாக நிக்கிறது, அதுதான் சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரியத்தை காமிக்கிறதுக்காக ஈஸ்வரன் சொல்றது. ஈஸ்வரனுக்கு எப்படி சுவாதந்திரியம் இருக்கோ அந்த மாதிரி முக்தனுக்கும் சுவாதந்திரியம் இருக்கு. ஈஸ்வரனுக்கு அத்தனை ஜெகத்திலையும் விவகாரம் இருக்கு, விஷயங்களோட சம்பந்தப்பட்ட விவகாரம் இருக்கு ஈஸ்வரனுக்கு. இருந்தாலும் ஈஸ்வரன் விஷய அதீனனா இல்லை. விஷயங்கள் ஈஸ்வரனுக்கு அதீனமா இருக்கவே வழியே ஈஸ்வரன் விஷயங்களுக்கு அதீனனா இல்லை. அதனால ஈஸ்வரன் சுதந்திரன் சொல்றோம். அந்த மாதிரி இந்த முக்தனுக்கு எப்படின்னா, முக்தனுக்கு விஷயத்தோட சம்பந்தமே இல்லை, அதனால முக்தனும் சுதந்திரனா இருக்குன்னு சொல்லலாம். இந்த அர்த்தத்தை வச்சுட்டுதான் ஸ்ருதிகள் முக்தனே ஈஸ்வரன் சொல்லணும். உண்மையா அங்க ஈஸ்வரத்துவம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அது காமிக்கிறார். சுவாதந்திரம் ஈஸ்வரகிரா குணமார்க்க விற்பி ஆசிரியா. அது என்ன குணமார்க்க விற்பி? கவுனி விற்பின்னு ஒரு விற்பி. லட்சணாவும் சொல்றாங்க இல்லையா, சக்தி லட்சணா, அபிதா லட்சணா, கவுனி வெஞ்சனா, அப்படி எல்லாம் விற்பிகள் உண்டு. சப்தத்துக்கு சப்த வியாபாரம், ஒரு சப்தம் எப்படி அர்த்தத்தை மீனிங் எப்படி கொடுக்கறது, சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம், அப்படி எல்லாம் விசாரம் வரும்பொழுது அதுக்கு பலவிதமான சப்த விற்பிகள் வச்சிருக்கு. அதுல ஒரு விற்பி கவுனிய விற்பி, குணமார்க்க விற்பின்னு இவர் பேர் வச்சிருக்கார். இருக்கட்டும், அந்த கவுனிய விற்பியை ஆசிரியிச்சுட்டு ஈஸ்வர சப்தத்துக்கு சுவாதந்திரம் அர்த்தம் சொல்லணும், சுதந்திரஹான்னு அர்த்தம் சொல்லணும். சிம்ஹஸ்ய சௌரிய குணவத் பரமேஸ்வரஸ்ய சுவாதந்திர லட்சண குண அவ்யபிச்சார ரூபம். அந்த பரமேஸ்வரனுக்கு சுவாதந்திரம் என்ற குணம் அவ்யபிச்சரிதமா இருக்கு, எப்பொழுதும் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி முக்தனுக்கும் அந்த ஒரு சுவாதந்திரம் என்ற தன்மை இருக்கு. அதனால முக்தனை ஈஸ்வரன் சொல்லலாம், அவ்வளவுதான் அர்த்தம் கிரகிக்கணும். உண்மையா முக்தனுக்கு ஈஸ்வரத்துவம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஐஸ்வர்ய வஸ்து பரிகிருஷ்ய தது அத்தியஜந்த சாமர்த்திய சித்திம் உபபாதயித்தும் உச்சிச்ச சர்வேஸ்வர ஸ்துதிவச்ச சமுதாஹரந்தி சுவாதந்திர லட்சண குணஸ்ய சமஸ்விதாயாம். ஐஸ்வர்ய வஸ்து பரிகிருஷ்ய தது அத்தியஜந்த சாமர்த்திய சித்திம்
உபபாதயித்தும் கொச்சித் சில இடத்துல ஐஸ்வர்ய வஸ்து பரிகிரிக்க ஐஸ்வர்யம் இருக்கிற அந்த வஸ்துவை எடுத்துட்டு தது அத்தியஜந்த அது விடாமல் சாமர்த்திய சித்தியம் உபபாதயித்தும் அந்த சாமர்த்தியம் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு சர்வேஸ்வர ஸ்ருதிவச்ச சமுதாஹரந்தி சுவாதந்திர லட்சண குணஸ்ய தமஸ்விதாயாம் தமஸ்விதா அஜ்ஞானாவஸ்தான் அர்த்தம் அஜ்ஞானாவஸ்தாயாம் தமஸ்விதாயாம் சுவாதந்திர லட்சண குணஸ்ய எங்க அன்வயிக்கிறதுன்னு பார்க்கணும். வியாக்கியானம் படித்து பார்க்கிறேன். நிருபாதிக பிரம்மஸ்வரூபதையா ஐஸ்வர்ய பதஸ்ரவணமேவ நாஸ்தி உக்தம் தத் கதம் ஈஸ்வரபதேன स्वातंत्र्य लक्षण अपि इति चेत् व्यावहारिक ईश्वरत्वाभिधायि सर्वेश्वरत्वश्रुतेर् गुणे उदाहृतत्वादित्याह क्वचित् ग्रन्थे ऐश्वर्यवस्तु परिगृह्य ऐश्वर्याभिधायकत्वेन सर्वेश्वरस्मृतिवचः समुदाहरन्ति भाष्यकार प्रभृतयः कारणत्वेन च आकाशादिषु यथा विपरिष्टोक्तेः इत्यत्र अपरप्रयोज्यत्वेन ईश्वरम् अब्रवीत् इति भाष्यदर्शनात् एवं अन्यत्रापि एतादृशं वचनम् अन्वेषणीयम् समस्थितायां समस्यावस्थायां तद ऐश्वर्यम् अत्यजन्तः तन्तः निरुपाधिके ब्रह्मस्वरूपे स्वातन्त्र्यलक्षणगुणस्य सामर्थ्यसिद्धिम् उपपादयितुम् एवम् उदाहरन्ति. இது இங்கே அன்வயிக்கணும். स्वातन्त्र्यलक्षणगुणस्य இல்ல சமஸ்திதாயாம் ஐஸ்வர்யவஸ்து பரிகிருஹ்ய அப்படி அன்வயிக்கணும். ஐஸ்வர்யவஸ்து பரிகிருஹ்ய தது அத்யஜந்தः सामर्थ्यसिद्धिम् उपपादयितुं क्वचिच्च सर्वेश्वरत्वश्रुतिवचः समुदाहरन्ति स्वातन्त्र्यलक्षणगुणस्य समस्थितायाम् ऐश्वर्यवस्तु परिगृह्य तदत्यजन्तः स्वातन्त्र्यलक्षणगुणस्य सामर्थ्यसिद्धिम् उपपादयितुम् அது அன்வயம் கொஞ்சம் கிளிஷ்டமா இருக்கு பாருங்க. சுவாதந்திரலட்சணகுணஸ்யான்னு கடைசியில் இருக்கு. சுவாதந்திரலட்சணகுணஸ்ய சுவாதந்திரம் என்ற குணத்தினுடைய சாமர்த்திய சித்தி அந்த குணம் வெற்றுக்கிறதுக்காக எந்த சாமர்த்தியம் வேணுமோ அந்த சாமர்த்தியத்தினுடைய சித்தி சுவாதந்திர லட்சண குணஸ்ய சாமர்த்திய சித்தியும் உபபாதிக்கும். பாருங்க, முக்தனுக்கு பரமமான சுவாதந்திரம் இருக்கு என்றது காமிக்கணும் இல்லையா? முக்தனுக்கு பரமமான சுவாதந்திரம் எந்த விஷயத்தோடையும் சம்பந்தம் இல்லாம நிக்கிறதுக்கு தேவையான சாமர்த்தியம், அதுதான் சுவாதந்திரம். பரம சுவாதந்திரம் சொன்னா என்ன? இந்த லோகத்துல எவ்வளவெல்லாம் நமக்கு சுவாதந்திரம், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு மற்றவாளோட சம்பந்தப்பட்டு தான் ஏதாவது பண்ண முடியும். இன்னொரு பதார்த்தத்தோட சம்பந்தம் இல்லாம நிற்க முடியும். எவ்வளவு பெரிய சுவாமியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும். இங்க மோட்சத்துல விஷயத்தோட சம்பந்தமே இல்லாம ஆத்மஸ்வரூபம் நிக்கிறது இல்லையா? இதுக்குதான் பரம சுவாதந்திரம் சொல்றது. இப்பேற்பட்ட சுவாதந்திர லட்சண குணசியா சுவாதந்திரம் என்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அந்த குணத்தினுடைய சாமர்த்திய சித்தியம், அந்த குணத்தினுடைய சாமர்த்தியம், அந்த குணத்தை சுவாதந்திரியத்தை பரிபாலனம் பண்றதுக்கு முக்தன சாமர்த்தியம் இருக்கு காமிக்கணும் இல்லையா? அந்த சாமர்த்திய சித்தியை உபபாதனம் பண்றதுக்கு உபபாதயித்தும் சர்வேஸ்வர ஸ்ருதி வச்சா இந்த முக்தனே சர்வேஸ்வரன் சொல்ற ஸ்ருதி வாக்கியங்கள் குருவந்தி ஸ்ருதி வச்சா சமஸ்திதாயாம் ஐஸ்வர்ய வஸ்து பரிகிருஹ்ய தது அத்யஜந்தः சமுதாஹரந்தி. இப்படி ஒரு அங்கங்க போட்ட பதங்களை போட்டு அன்வயிக்க வேண்டியதா. விவகார திசையில இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டு மோட்ச திசையில கொண்டு போய் காமிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்பஷ்டமாச்சு இல்லையா? மோட்ச திசையில அந்த ஐஸ்வர்யம் என்ற தர்மம் இல்லாட்டா கூட விவகார திசையில இருக்கிற ஈஸ்வரன் இடத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டு ஐஸ்வர்ய வஸ்து பரிகிருஹ்ய தமஸ்திதாயாம் ஐஸ்வர்ய வஸ்து பரிகிருஹ்ய தமஸ்திதாயாம் சொன்னா அஜ்ஞானாவஸ்தாயாம் அர்த்தம். அந்த அஜ்ஞானாவஸ்தையில இருக்கிற ஐஸ்வர்யம் என்ற அந்த தன்மையை எடுத்துண்டு பரிகிருஹ்ய தது அத்தியஜந்தா அது விடாமலே அந்த ஐஸ்வர்யத்தை விடாமலே இது சொல்றது ஸ்ருதி. மோட்சதசாயாம் சுவாதந்திரம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இது சொல்றதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புது விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயம்தான் சொல்ற. சிம்ஹஸ்ருதிர்ன கடதே யதி சூரதாஸ்ய ந ஸ்யாத் ததைவ பரமேஸ்வரதா ஸ்ருதிஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷண குண பரமாத்மனச்சேத்
इत्यर्थलब्धम् अभिसन्दधते महान्तः. பாருங்க, சிம்ஹஸ்ருதர் நகடதே எதி சூரதா அஸ்ய நஸ்யா ததைவ பரமேஸ்வரதா சிதிஷ்டா. இப்போ அந்த மாணவனுக்கு சூரத்துவமே கிடையாதுனால் சிம்ம மாணவன் சொல்ல முடியுமா? ஒரு மாணவன் இருக்கான், அவன் சிம்மம் இல்லை, வேண்டாம் பரவாயில்ல, சூரனாக இருக்கணும் இல்லையா? சூரனும் இல்லைன்னா சிம்மமானவன் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால சிம்மம்னு சொன்னால் அந்த மாணவகனே சிம்மம்னு சொன்னால் அந்த மாணவன் சிம்மம்னு கிடைக்காது, ஆனா சூரன் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். சிம்ஹஸ்துதர் நகடதே எதி சூரதா அஸ்ய, அவனிடத்துல சூரதையும் கிடையாதுனால் அந்த சிம்மம் சொல்ல முடியாது. அதனால ததைவ பரமேஸ்வரதா சுதிஷ்டா. முக்தனுக்கு பரமேஸ்வரத்துவம் இல்லாட்டாலும் சுவாதந்திரம் இருக்கு, அதனால பரமேஸ்வரன் சொல்ல முடியும். ததைவ பரமேஸ்வரதா ஸ்ருதிஷ்டா ந ஐஸ்வர்ய லட்சண குண பரமாத்மனஸ்தே. பரமாத்மனः ஐஸ்வர்யம் கிடையாதுனால் ந ஐஸ்வர்ய லட்சண குண பரமாத்மனஸ்தே இத்யர்த்த சித்தம் அபிசந்ததே மகாந்தः. பரமேஸ்வரதா ஸ்ருதிஷ்ட ந ஐஸ்வர்ய லட்சண குண பரமாத்மனஸ்தே. பரமாத்மாவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, ஐஸ்வர்யம் என்ற குணம் பரமாத்மாவுக்கிட்ட இருக்கு. ஐஸ்வர்ய லட்சண குணா பரமாத்மனः அஸ்தி இத்யர்த்தலப்தம் அபிசந்ததே. பரமாத்மாவுக்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, இந்த முக்தனுக்கு ஐஸ்வர்யம் இல்லாட்டாலும் சுவாதந்திரம் இருக்கு என்று கிடைக்கிறது இல்லையா? அதனால முக்தனே பரமேஸ்வரன் மகான்கள் சொல்றார். மகாந்தா வதந்தி ஸ்ரௌதார்த்த விருத்தி பலலப்யமபீஹ வஸ்து ஸ்ரௌதம் வதந்தி நிகடத்துவம் அனுஸ்மரந்தः ஆசன்ன விருஷ்டிமபி தேவம் உதீரயந்தி வருஷந்தமேவ ஹி ஜனா புவி தாதிருதேதது. பாருங்க, இங்க ஐஸ்வர்யம் இல்லைன்னு சொல்லியாச்சு முக்தனுக்கு, ஆனால் ஐஸ்வர்யம் என்றது கிட்ட நிற்கக்கூடியது, இந்த சுவாதந்திரத்தோட கிட்ட நிற்கக்கூடியது ஐஸ்வர்யம் இல்லையா? ஸ்ரௌதார்த்த விருத்தி பலலப்யம் அபி இஹ வஸ்து ஸ்ரௌதம் வதந்தி. அர்த்தவிருத்தி பலலப்யம் அபி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆர்த்திகமா எது கிடைக்கிறது? ஸ்ரௌதார்த்த விருத்தி பலலப்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரௌதார்த்த பலம், ஸ்ரௌதார்த்த விருத்தின்னு சொன்னா ஸ்ருதார்த்தா பத்தின்னு ஒரு பிரமாணம். ஸ்ருதம் இல்லை, ஆனால் ஸ்ருதத்தோட கிட்ட நிற்கிறது, அது ஸ்ருதார்த்தா பத்தினால கிடைக்கிறதுன்னு சொல்லுது. எது வினா எது அனுபவன்னம் தத் தேன கல்பியம். தீனோ தேவதத்தா திவான கும்தே சொன்னா ராத்திரோ கும்தேன் கிடைக்கிறது சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ரௌதார்த்த விருத்தி, ஸ்ருத விருத்தி இல்ல, ஸ்ரௌத அர்த்த விருத்தி. ஸ்ருதமான விஷயம் எது இல்லாம நிக்காதோ அது ஆர்த்திகமா கிடைக்கிறது. ஸ்ரௌதார்த்த விருத்தி பலலப்யம் அபி இஹ வஸ்து ஸ்ரௌதம் வதந்தி. அந்த ஆர்த்திகமா கிடைக்கிறதா இருந்தா கூட அது ஸ்ரௌதம்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஸ்ரௌதம் வதந்தி நிகதத்துவம் அனுஸ்மரந்தா, இது கிட்ட நிக்கிறதுனால அர்த்தம். ஆசன்ன விருஷ்டிமபி தேவம் உதீரயந்தி வருஷந்தமேவஹி ஜனா புவி தாதுகேதது. ஒரு உதாரணம் திருஷ்டாந்தம் கொடுத்திருக்கார். ஆசன்ன விருஷ்டிமபி தேவம் உதீரயந்தி. உண்மையா விருஷ்டி வரல, ஆசன்ன விருஷ்டியா இருக்கு, ஆனால் ஆசன்ன விருஷ்டிமபி தேவம் வருஷந்தமேவ ஜனா வருஷதி. ஆசன்ன விருஷ்டியா இருக்கும் பொழுது தேவகா வருஷதி. இன்னும் விருஷ்டி வரல, விருஷ்டி வரப்போறதுன்னு வச்சுட்ட விருஷ்டி அஸ்தின்னு சொல்ற மாதிரி. தேவம் சொன்னா இங்க விருஷ்டியை கொடுக்கக்கூடிய தேவன் அர்த்தம் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஜுலோகம் மேகம் அர்த்தம் வச்சுக்கலாமோ தோன்றது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விருஷ்டியை கொடுக்கக்கூடியது ஏதோ அதே அந்த வஸ்துவே, அது தேவனா இருக்கட்டும் மேகமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அது விருஷ்டி வர்றதுக்கு முன்னாடியே சொல்றது வருஷத்தின்னு சொல்ற வழக்கம் லோகத்துல. நிகடத்துவம் அனுஸ்மரந்தா ஆசன்ன விருஷ்டிம் அப்படி. ஆசன்ன விருஷ்டின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விருஷ்டி வரப்போறது, உடனே வரப்போறதுன்ற அவஸ்தையில வருஷதி சொல்ற மாதிரி இருக்கு. ஐஸ்வர்யம் அஜான திரோஹிதம் சத் தியானாத் அபிவ்யஜ்யதைத்யவோசத் சரீரிண சூத்திரகிருதஸ்ய யத்து தத் அபியுபேத்யோதித முக்தஹேதோஹ ஐஸ்வர்யம் அஜான திரோஹிதம் சத் தியானாத் அபிவ்யஜ்யதைத்யவோசத். அது சூத்திரத்திலேயே இருக்கு. சாரீரிண சூத்திரகிருதம், சாரீரிணம் இருக்கணும் இல்லையா? சரீரிண சூத்திரகிருதஸ்ய யத்து ததபியுபேத்யோதிதம் முக்தஹேதோ. சரீரிண சூத்திரகிருதம் சொன்னா சாரீரக சூத்திரத்தை பண்ணியிருக்கிற பகவான் பாதராயணன். அவர் என்ன சூத்திரம் பண்றார்? பராபித்யானாத்து திரோஹிதம் ததோஷ்ய பந்த விபர்யௌ ஒரு சூத்திரம்.
இது எங்க இருக்குன்னா சந்தியாதிகரணத்தில் இருக்கு. சந்திய சிருஷ்டி மாகா சொப்னத்தை பற்றி சொல்லக்கூடிய அதிகரணத்துல இந்த சூத்திரம் வந்திருக்கு. பராபித்யானாத்து திரோஹிதம். திரோஹிதம் ஸ்வரூபம், ஜீவனுடைய ஸ்வரூபம் அந்த அஜ்ஞானத்தினால ஜீவனுடைய ஈஸ்வர பாவம், உண்மையா ஜீவனுக்கு ஈஸ்வர பாவம் இருக்கு, அது அஜ்ஞானத்தினால சம்சார திசையில திரோஹிதமா இருக்கு. இத பராபித்யானா ஈஸ்வர ஸ்வரூபத்தையே அனுசந்தானம் பண்றதுனால தன்னுடைய மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம் வெளியில ஆவிர்பவிக்கிறது. இப்படி சூத்திரத்துல இருந்து தெரியுது. பராபித்யானாத்து திரோஹிதம் ததோஸ்ய பந்த விபர்யம். பந்தமும் மோட்சமும் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அஜ்ஞானத்தினால ஈஸ்வர ஸ்வரூபம் ஆவிரதமா இருக்கு, அதனால பந்தம் வந்தது. இது நிவர்த்தியா எப்ப நிவர்த்திக்கிறதோ, எதனால நிவர்த்திக்கிறது? பராபித்யானா ஈஸ்வர தியானத்தினால நிவர்த்திக்கிறதோ, தத்துவ மூலமா அர்த்தம். ஈஸ்வர தியானத்தினால தத்துவ ஞானம் கிடைக்கிறது, அதனால நிவர்த்திக்கிறது. அப்பொழுது மோட்சம். இப்படி சொல்லக்கூடிய சூத்திரம். இந்த சூத்திரத்துல என்ன தெரியாது? ஈஸ்வரத்துவம் ஆவர்த்தமா இருக்கு, அதுதான் மோட்ச திசையில ஆவிர்வகிக்கிறது தானே சொல்றது. அப்போ நீங்க அந்த ஈஸ்வரத்துவம் இல்லைன்னு எப்படி சொல்றதுன்னு கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் அஜ்ஞான திரோஹிதம் சத் தியானாத் அபிவியஜ்யதைத்யவோஜத் சாரீரின சூத்திரகிருத. சாரீரக சூத்திரக்காரன் இப்படி சொன்னார். இத்யவோஜத் எத்து தது அபியுபேத்யோஜிதம். அது முக்கிய பட்சமா சொல்லவே இல்லை. அது அப்படி வச்சுன்னு சொன்னா உண்மையா அது ஈஸ்வரத்துவத்துக்கு அபிவியக்தி ஒன்றும் கிடையாது. சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் எப்படி சுதந்திரனா இருக்கானோ அந்த மாதிரி சுதந்திரனா இருக்கான்னு அர்த்தம். அங்கேயும் ஈஸ்வரனுடைய சுவாதந்திரம் எப்பேற்பட்ட சுவாதந்திரமோ அப்பேற்பட்ட சுவாதந்திரம் சொல்ல முடியாது. சுவாதந்திரத்திலையும் இன்னும் வித்தியாசம் இருக்கு. பந்தம் இல்லாம நிக்கிறது, விஷய சம்பந்தமே இல்லாம நிக்கிறது தான் மோட்சத்துல சுவாதந்திரம். ஈஸ்வரனுடைய சுவாதந்திரம் சொன்னா விஷய சம்பந்தம் இல்லாம நிக்கிறது இல்லை, கர்மாதீனமான விஷய சம்பந்தம் இல்லை. ஈஸ்வரனுக்கு விஷய சம்பந்தம் இருந்தாலும் அந்த விஷய சம்பந்தம் கர்மாதீனமா இல்லை, ஸ்வகர்மாதீனமா இல்லை. இன்னும் பழிச்சுன்னு சொன்னா ஸ்வகர்மாதீனமா இல்லை, ஸ்பஷ்டமா சொல்லணும். பிராணிகளுடைய கர்மங்களுக்கு அதீனமா விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்ட ஈஸ்வரன் ஜெகத்தை நியமனம் பண்றது உண்டு. அப்படி இருக்கும்பொழுது ஈஸ்வரனுக்கு விஷய சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஈஸ்வரனுக்கு விஷய சம்பந்தம் இருக்கு, இருந்தாலும் அது ஸ்வகர்மாதீனமான விஷய சம்பந்தம் இல்லை. எப்ப ஸ்வகர்மாதீனமா விஷயத்தோட கட்டுப்பாடு வச்சுட்டு இருக்கானோ அப்பதான் அவனுக்கு பந்தம், அப்பதான் அது சுவாதந்திரம் இல்லாம போயிடும். ஏனால் கர்மங்களுக்கு அதீனமா விஷயங்களை வச்சுட்டு இருக்கும் பொழுது இப்ப இருக்கிற கர்மங்கள் இப்படி இருக்கு, இன்னும் நாளைக்கு என்ன வரப்போறதுன்னு தெரியாது. ஏனால் வேற விதமான கர்மாக்கள் வந்துருக்குன்னா இந்த விஷயம் போயிடும். அதனால இது ஸ்திரமா நிற்காது, இது நமக்கு அதீனமாகவும் இல்லை. ஈஸ்வரனுக்கு விஷய சம்பந்தம் இருந்தாலும் அது ஸ்வகர்மார்ஜிதமான விஷயங்கள் இல்லை. தன்னுடைய கர்மங்கள் மூலமா சேர்ந்த விஷயங்கள் ஈஸ்வரனுக்கு கிடையாது. அதனால ஈஸ்வரனுக்கு விஷய சம்பந்தம் இருந்தாலும் ஈஸ்வரன் விஷயாதீனம் இல்லைன்னு சொல்லும். முக்தன் விஷயாதீனம் இல்லைன்னு சொல்ல சுதந்திரனா இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கர்மமும் இல்லை, விஷயத்தோட சம்பந்தமே இல்லை, அதனால விஷயாதீனா இல்லைன்னு சொல்லணும். அப்போ இந்த விஷயாதீனமா இல்லாம இருக்கிறது தான் முக்தனுடைய சுவாதந்திரம். அதுவும் சொல்லலாம், என்ன சுவாதந்திரம் என்றது தனி ஒரு தர்மம் இல்லை. சுவாதந்திரம் சொன்னாலும் அது தர்மம் ஆச்சரியம் கேட்கக்கூடாது. ஏன்னா சுவாதந்திரம் சொன்னா என்ன? பந்தாபாவம். அது ஒரு அபாவம், அது ஒரு பாவ தர்மம் இல்லை. புரியுது இல்லையா? முக்தனுக்கு சுவாதந்திரம் இருக்குன்னு அப்ப சுவாதந்திரம் ஒரு தர்மம் தானே, கேட்கக்கூடாது. ஏன்னா சுவாதந்திரம் ஒரு தர்மம், பாவ தர்மம் இல்லை. அது முக்த ஸ்வரூபத்தோடய சேரக்கூடிய தர்மம். தர்மமே இல்லைன்னு வச்சுக்கலாம், அது ஒரு தர்மமே கிடையாது. சுவாதந்திரம் என்றது ஒரு தர்மம் கிடையாது. சுவாதந்திரம்னா என்ன? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் டெபினேஷன் சொன்னா எப்படி சொல்லணும்? பந்தாபாவம், அவ்வளவுதான். அது ஆத்மஸ்வரூபம். அபாவம் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனால சுவாதந்திரம் என்றது ஒரு தர்மம் ஆச்சேன்னு கேட்க வேண்டாம். இதோட நிறுத்துறேன் இன்னைக்கு. நமஸ்காரம்.